அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். இன்னைக்கு கேரளா, புதுச்சேரி மற்றும் அசாம் இந்த இடத்துலலாம் ஓட் போலிங் நடந்துட்டு இருக்கு. பெரிய விஷயமா காணப்படுது. எல்லா இடத்துலயுமே 65% மேல, 80% மேல. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. சேம் தமிழ்நாட்டிலையும் இதை நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். 23ஆம் தேதி ஓட் போலிங் நடக்க போகுது. வெறும் 56, 57, 58, 60 அது மாதிரி ஓட் போலிங் பர்சன்டேஜ் இருந்த தமிழ்நாட்டுல இந்த தடவை 23ஆம் தேதி மாறுமா? பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. அந்த மாஸ் காட்டினா தெரியுங்களா விஜய் சார், மாஸ் பத்தி நம்ம பேசியே ஆகணும். அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, நிறைய நாள் அதை வந்து பேசிட்டே போலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சி சிஜி இல்ல, 33 வருஷ உழைப்பால உருவான ஓஜியோடைய காட்சி தான் இது. இந்த சீன் இன்னைக்கு நீ பண்ணு அப்படின்ட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. 8 சீட்டு 6 சீட்டுன்னு என்ன சாவச்சு ஒரு வழி பண்றானுங்க. இதுல இவனுங்க வேற ஏறி மேல வந்து பலாருன்னு குத்துருக்காருப்பா. கோவப்படல, பொறுமையை இழந்துட்டாரு. அவரை பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அதனால அடுத்த விஷயமா அவரை பத்தி போயிடுவோம். மேடையில ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து எல்லா கேண்டிடேட்ஸையும் வந்து சொல்றாரு. கடலூரில் திமுக கூட்டணி சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா பெயரை சொன்னதும் எழுந்து நின்றார். கேப்டனோட மனைவி வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. இவ்வளவு மரியாதையானவர்களா? இது ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது ஒவ்வொரு வேட்பாளரின் பெயரை அவர் சொன்ன போது அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் கூறினர். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் இன்னும் புதுசா இருந்தது. விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்தில் இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற மதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளரான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பெயரை சொன்ன போது அவர் எழுந்து நிற்காமல் அமர்ந்தபடியே இருந்தார். இந்த மனுஷனுக்கு தேவைதான் அவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கிற விசிகா தண்ணி குடிக்கிறது. நடு ரோட்டில் டிஎம்கே கொடியை தீ வைத்து எரித்த போலீஸ் தனது மகளோடு சேர்ந்து செய்த அதிர்ச்சி செயல். அவரு நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிருக்காரு. மெரினால, அப்புறம் தலைமைச் செயலகத்து வாசல்ல முற்றுகை போராட்டம். இன்னைக்கு ஒரு சம்பவமே பண்ணிட்டாரு. திமுக கொடியை வந்து தலைமைச் செயலகம் வாசல்லே போட்டு எரிச்சிட்டாரு. இவர் வந்து ஆவடி போலீஸ் குவார்டர்ஸ்ல குடியிருக்காரு. ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து தலைமை காவலரா வேலை செய்யறாரு. இவருடைய பொண்ணுக்கு சிறுநீரக பிரச்சனை வந்திருக்குது. அதனால எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கும் ராஜீவ்காந்தி நம்ம ஜிஹெச்க்கும் வந்து இவர் போய் அட்மிட் பண்ணிருக்காரு. அங்க தவறான சிகிச்சைனால என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையோட பாதத்தையே வந்து அகற்றி எடுக்கிற மாதிரி ஆச்சு. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பத்தி கேள்வி எல்லாம் கேட்கல, இம்மிடியட்டா வந்து அரெஸ்ட் பண்ற மோட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு அரசாங்கமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தகப்பனோட கஷ்டம், அந்த குழந்தை இவ்வளவு குழந்தைங்க, அந்த குழந்தையோட கால் பாதத்தை எடுக்கிற அளவுக்கு இவனுங்க தவறான சிகிச்சை கொடுத்ததுக்கு இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. யோசிச்சுக்கங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ராசா அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறு வாக்கு கேட்ட ராசா சட்டமன்ற தேர்தல்ன்றதே மறந்துட்டு அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உளுந்தூர்பேட்டை திமுக வேட்பாளர் முன்னிலையில் இவரை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கணும் என மேடையிலேயே மற்றொரு திமுக நிர்வாகி பேசியதால் வேட்பாளர் அதிர்ச்சி. அதாவது இது எப்படி இருக்குன்னா, குழம்பி பேசிட்டு இருக்கிறாங்க. மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. அரசியலில் இருப்பவர்கள் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது. இந்த விஷயத்துல நீங்க ஒண்ணு யோசிக்கணும். ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா வந்து பதவி ஏற்ற பிடிஆர் அவரை ஒரு சில ஆடியோ அந்த டைம் வந்த உடனே அவரை வந்து வேற ஒரு போஸ்டுக்கு மினிஸ்டரா மாத்திடுறாங்க. இது யார் பண்றதுன்னா டிஎம்கேவே பண்றாங்க. நெக்ஸ்ட் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நேற்று ஒரு விஷயம் சொன்னாங்களே, அதாவது தமிழக முதல்வருக்கும் மோடி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. இது எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. இனி மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்றார்கள், சகாயம் அவர்கள் சொல்றார்கள், தலைவர் விஜய் அவர்கள் சொல்றார்கள், ஜேர்னலிஸ்ட் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டுன்னு உங்க கூடவே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி விளக்கம் சொல்ல வேண்டியது 2024 கூட இருந்தவங்க தமிழக முதலமைச்சர் போய் பிரச்சாரம் பண்ணாருங்க.
பங்காளில பேசினாரு. அப்ப அவர் சொல்லணும்ல, யாரை பார்த்து என்னங்க சொன்னீங்க? மம்தா பானர்ஜி போய் சொல்லுறார், இல்ல மம்தா பானர்ஜி தீதி அக்கா உண்மையை தான் சொல்லுறாரு, சொல்லுங்க. இது உண்மைதான் அப்படின்னு தோணுது. சரி, அப்பவும் எனக்கு ஒரு மாசு கலையில இது ஒரு மதசார்பற்ற கட்சி, சமூக நீதி கட்சி அப்படிலாம் யோசிக்குது. டக்குன்னு எனக்கு ஒரு வேட்பாளர் ஒருத்தர் மாற்றாரு. எல்லா வேட்பாளர்களும் இருக்கும்போது ஒரே ஒரு வேட்பாளர் RSSல இருந்து வந்து திமுகவோட சிம்பிள நிக்கிறாரு. இது எப்படி இது மதச்சார்பற்ற, இது எப்படி சமூக நீதி உள்ள ஒரு அரசியலாகும்? அடுத்து என்னங்க, பிரச்சாரம் தான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். திமுகவோட வேட்பாளர்கள் மற்றும் வாக்கு சேகரிக்கக்கூடிய அவர்களின் தொண்டர்கள் எல்லாரையுமே மக்கள் வந்து அடிச்சு விரட்டுறாங்க. ஒரு இடம் 2 இடம் என்ன புடிதாரு ஓட்டு கேக்குறீங்க? என்ன புடிக்குது? எங்க ஊர்ல கேக்குறீங்க? எங்க ஊர்ல கேக்குறீங்க? ஓட்டு கேட்க வரக்கூடாது. சோ ஒரு பிரச்சனையா பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது, அடுத்து வந்து திமுக இருப்பாங்களா இல்ல இருக்க மாட்டாங்களா. நான் மறுபடியும் அப்பயே சொன்னல, நான் ஒரு வாட்டியும் நான் இந்த விஷயத்த சொல்லுவேன்ட்டு. நெல்லையில தலைவர் பண்ண மாஸ் தான் இவ்வளவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பிரச்சாரம். அப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து போறாரு, அவர் வந்து மேல ஒருத்தர் நிக்கிறாரு, அவருக்கு வந்து வணக்கம் வைக்கிறாரு. ஆனா அவர் அவங்கள பாக்கல, அவர் எங்கேயோ இன்னொரு போட்டோ எடுக்கிறாரு. மக்கள் வந்து யார் வேணும்ன்றதை தீர்மானிச்சுட்டு இப்படி பண்றாங்களா? ஒரு பெரியவர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, சூரியன் வந்தா அடுத்து பிக்சரே எடுக்கணும் தமிழ்நாடு பூரா. இந்த மாதிரி ஒருத்தர் இல்ல, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் ஆண்டவரால காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை. வந்தாங்கன்னா ஐயோ எல்லாம் விலைவாசி ஏறி போயிருக்குது, எல்லாம் மாத்தி அவங்க தான் பங்கு போட்டுக்கிறாங்க. தலைவர் விஜய் சார் அவருடைய விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு காலையில கடலூருக்கான பிரச்சாரத்தை கேன்சல் பண்றாங்க, பெர்மிஷன் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, தலைவர் சென்னையில இருந்து பாண்டிச்சேரி வரையும் ஃபிளைட்ல போகணும், அங்க இறங்கிட்டு கடலூருக்கு வந்து கார்ல போகணும். ஓகேங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். தேர்தல் ஆணையம் வந்து அஸ்ஸாமுக்கு, கேரளாக்கு, பாண்டிச்சேரிக்கு வந்து ஏப்ரல் 9 தேர்தல், 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு தேர்தல். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்ச உங்களுக்கு தெரியாதா 9 வந்து தேர்தல் நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெர்மிஷனை கொடுத்துட்டு கரெக்டா இன்னைக்கு காலையில வந்து பெர்மிஷன் கேன்சல் பண்றீங்க. என்ன அர்த்தம்? சூப்பர், முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த நெல்லையோட அந்த மாஸ் எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எதிர்கட்சிகளுக்கு வயிறு எரிஞ்சு சாவது நம்ம கண்ணு முன்னாடி கிளீனா தெரியுது. நாளை சிவகங்கைக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. அதுக்கு 31 நிபந்தனைகள். இதெல்லாம் யாருக்குன்னா அப்படி கொடுக்குறீங்களாப்பா? நீங்க ஒருத்தரை எவ்வளவுக்கு போட்டு அழுத்தி விற்கிறீங்களோ, ஒரு நாள் அது வெடிச்சு வெளியே வரும். ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைப்பாரு. அடுத்து நம்ம நெய்தல். உன் பிரச்சனையவே இதயத்திலிருந்து பேச தெரியாதவனே, இந்த நாட்டை ஒப்படைக்கும் துடிக்கிறியே, உன்னை என்ன செய்யலாம்? ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்திர வச்சு வச்சு கொண்டு. ஒரு பைத்தியம் ரோட்ல கத்துறதுனால யாருக்காவது நான் போய் வைத்தியம் எடுக்க முடியும்? ஆமா, இது பைத்தியகாரத்தனமான பேச்சு தானே. அரசியல் முற்போக்கான ஒரு பேச்சா? கலாச்சாரம், பண்பாடு, இதுதானே நம்மளுடைய நாகரிகம். பண்பாடோட நீங்க நடந்துக்கிட்டீங்களா? பண்பாடே இல்லாதவன பைத்தியகாரன் தானே சொல்ல முடியும். வேணாம், இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசணும். ஏன்னா ஒரு ரெக்கம் கட்டவன், அதனால அவனை விட்டுருவோம். ஓட் ஃபார்